என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். 11th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய வெரி ஷார்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் எனி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோடைய ஃபங்க்ஷன் ஏதாவது ரெண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 5ல் அதுக்கான ஆன்சர் இருக்குது. மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிஷன், டெசிஷன் மேக்கிங், இது 4 இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெஷர்மெண்ட். The main function of accounting is to keep systematic record of transaction. அந்த காலத்தில் அக்கௌண்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்க. அதுதான் அவங்க அந்த காலத்துலலாம் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நம்ம நோட்டெல்லாம் எழுதணும் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகிடும், சீக்கிரமாகவே அழிஞ்சிடும். அதுவே நம்ம சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகாது, அழியவே அழியாது. நம்ம அழிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா மெஷர்மெண்ட். ஓகேங்களா, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு கீப் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். எதுனா டிரான்சாக்ஷன், எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கு, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும். போஸ்ட் தெம் டு தி லெட்ஜர். அதுக்கு அடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது. அது என்ன பண்ண சொல்கிறாங்க, லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அல்டிமேட்லி ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட். லெட்ஜருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுணுமா, இல்லை, நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் ஆஸ் எ டூல் ஃபார் மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அக்கௌண்டிங் நமக்கு என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஒரு டூலாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் ஆஸ் எ டூல் ஃபார் மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதாவது பிஸ்னஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூலாக இதுதான் அக்கௌண்டிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் ஆல்சோ ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். நமக்கு அது மட்டும் அது என்ன பண்ணல, பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் நமக்கு அது என்ன பண்ணல, மெஷர் பண்ணல. இட் ஆல்சோ ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். நம்ம பிஸ்னஸ் என்ன லெவலில் இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது ஃபினான்ஸில் அப்படின்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுனா மெஷர்மெண்ட் தான். ஓகேங்களா, அக்கௌண்டிங்குடைய ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது, மெஷர்மெண்ட் தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு எது பண்ணுன்னா மெஷர்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்காஸ்டிங்னா என்னது, முன்னாடியே கணிக்கிறது. ஓகேங்களா, ஃபோர்காஸ்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் பி ஃபோர்காஸ்டட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, with the help of the various tools of accounting. அக்கௌண்டிங்கில் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் த வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் பி ஃபோர்காஸ்டட். நம்ம பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோர்காஸ்டிங் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி கணிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்னது, கம்பேரிசன். அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் டு கம்பேர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நமக்கு என்ன பண்ணுது, அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது எதுக்குன்னா கம்பேரிசன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, எப்படின்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பிளான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு கம்பேர் வித் த அக்கௌண்டிங் பாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் பாலிசிஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ கம்பேரிசன் ஆஃப் த ஆக்சுவல் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வித் ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸ் and standards, effective measures can be taken to enhance the efficiency of various operation. இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும் எஃபிஷியன்சியை. எப்படின்னா வேரியஸ் ஆப்ரேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கம்பேர் பண்ணுற மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத கம்பேரிசன் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டெசிஷன் மேக்கிங். அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் பிளானிங். அக்கௌண்டிங் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, அக்கௌண்டிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் பிளான் பண்ணுறது மூலயமா, அதை எவாலுவேட் பண்ணுறது மூலிமா, எவாலுவேட்டிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். இது எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இது மூலியமாலாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். திஸ் வில் ஹெல்ப் தெம் டு டேக் வேரியஸ் டெசிஷன் கன்சர்னிங் காஸ்ட், ப்ரைஸ், சேல்ஸ், லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எக்ஸெட்ரா. இது எல்லா மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்,
இது எல்லாமே நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னது? மெஷர்மெண்ட்டு, ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டெசிஷன் மேக்கிங். இது 4ல் ஏதாவது 2 நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அது நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸாமுக்கு எழுதலாம். தேர்ட் ஒன், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? அது வந்து பேஜ் நம்பர் 3 and 4ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஐடென்டிஃபையிங் தி டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அக்கௌண்டிங்குடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிஸ்னஸில் ஆல் த மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி கால். எல்லா இதுவுமே நம்ம ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் என்ட்ரி. அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் இந்த ஜேர்னல் இஸ் கால் ஜேர்னலைசிங். நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜேர்னலைசிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜேர்னல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். கரெக்டான ஆர்டரில் அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் அவங்க என்ன பண்ணுவாங்க? குரோனாலஜிக்கல் ஆர்டர் அந்த லைனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்குமெண்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணுவோம். தட் இஸ் த ஆர்டர் ஆஃப் அக்யூரன்ஸ் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபைங் தி டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். இந்த ஹெட்டிங் எழுதினீங்கனாலே போதும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. பேஜ் நம்பர் 4ல் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஜேர்னல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோமா? ஜேர்னல் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? லெட்ஜர் போடுவோம். ட்ரான்ஸ்ஃபரிங் தி என்ட்ரிஸ் ஃப்ரம் தி ஜேர்னல் டு லெட்ஜர் இஸ் கால் போஸ்டிங். நம்ம ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம்ல அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஜேர்னல் லெட்ஜர் போட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஜேர்னல் போட்டோம், லெட்ஜர் போட்டோம், ட்ரையல் பேலன்ஸ் போட்டோம். அடுத்து என்ன போட போகிறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். நமக்கு வந்து என்ன ஆகுது? பேலன்ஸ் ஷீட் வந்து சேமாக அமௌண்ட் வந்துச்சுன்னா அதுதான் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் சம் பார்க்கும்போது பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இந்த எல்லா ஹெட்டிங் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஆனால் ஹெட்டிங் மட்டும் இருந்தீங்கனாலே போதும் தான். ஓகேங்களா? இதுதான் தேர்டு வெரி ஷார்ட் ஆன்சருடைய ஆன்சர்.